விஜய் வந்து காவேரிய பார்க்காததுனால நம்ம கால் பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்றாங்க. காவேரி அங்க இருந்துட்டு இவர் என்னத்துக்கு இப்ப ஃபோன் பண்றாருன்னு தெரியல. அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா இது இன்னும் பெரிய பிரச்சனையாயிடும். அதனால நம்ம ஃபோன் எடுக்க வேண்டாம். ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. உடனே விஜய் வந்து மனசுக்குள்ளேயே இவள்கிட்ட ஃபோன் கூட பண்ணி பேசவே முடிய மாட்டேங்குது. ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நிவின் வந்துட்டு இந்த யமுனா எங்க தான் போனான்னு தெரியல. வீட்டுல ஆளவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாக்கு ஃபோன் பண்ணிட்டு, அத்தை யமுனா அங்கேயே அங்கத்த இருக்கிறா, வீட்டுல இங்க இல்ல, அதனாலதான் கேட்டேன். நிவின் வந்துட்டு அங்க இருந்து சாரதா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அங்க காவேரி இருக்கிறத பார்த்துட்டு நிவின் இருந்துகிட்டு, எல்லாருமே இங்கதான் இருக்கீங்க, ஏதோ ஒரு பிரச்சனையா, யமுனா வந்து கம்முனே இருந்திருக்க மாட்டா, அங்க நடக்கிறது எல்லாமே இங்க வந்து சொல்லியிருப்பாளே, நான் வந்து டைரியில அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி எழுதி வச்சதுதான், ஆனா இப்ப அத பெரிய பிரச்சனையா நினைச்சிட்டு இங்க வந்து சொல்லியிருக்கா. சாரதா வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. நிவின் வந்து குமரன் கிட்ட போயிட்டு, நீங்களுமா இதையெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க, அன்னைக்கு விஜய் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது காவேரிய பத்தி எப்படி பேசினாரு, எவ்வளவு லவ் பண்றாருன்னு சொன்னாரு இல்ல. இதை கேட்ட குமரன் வந்து மனசுக்குள்ளேயே என்னாலதான் இவ்வளோ பிரச்சனையோ அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. நிவின் போயிட்டு யமுனாவை கன்னத்திலே ஒரு அடி அடிச்சுட்டு, உன்னாலதான் இவ்வளோ பிரச்சனையும் காவேரியும் விஜயும் பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்றாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.